ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காங்க. ஒரு மாணவி, அந்த மாணவி 100க்கு அவசர போலீஸ் அந்த காவல்துறைக்கு 100க்கு தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காவலர்கள் நடவடிக்கை எடுத்து 2 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாங்க அந்த ஞானசேகரன் என்ற காம கொடூரனை. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கும் சமூக நீதிக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் முதல்வர் மீதும் இந்த ஆட்சி மீதும் எப்படியாவது ஒரு சாயத்தை பூசி அழுக்க பூசி இவங்க மேல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்தவங்களும் சரி, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் பண்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு தேசிய மகளிர் ஆணையம் வருது. ஹைகோர்ட் அவங்க தலைமையிலான குழு ஒன்று அமைக்குது. இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டா யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒவ்வொருத்தரோட கடமை. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அதை 2 மணி நேரத்துல கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளிட்டாங்க. யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த சங்கி கூடாரம் இந்த மக்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இவங்க